அனைத்து தமிழுலங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதமை திதி மக நட்சத்திரம் கூடிய நாளில் மாசி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன், சனி மற்றும் புதன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மற்றும் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. ரிஷப ராசியில் குரு, மீன ராசியில் சுக்கிரன் என பரிவர்த்தனை ஆகின்றார்கள். மாசி 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி மீன ராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். மாசி மாதம் பல வகைகளிலும் சிறப்பு வாய்ந்த நாளாக ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது. இது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட சிறப்பான மாதம் என சொல்வார்கள். ஆனால் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு, அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உகந்த மாதமாகும். பொதுவாக அமாவாசை நாள் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாளாக கருதப்படுவார்கள். ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை தரும் என கூறப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகாமகம் இந்த மாதத்தில் தான் நடைபெறும். மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும். இது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். மாசி மகம் நாளில் கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசி மகம் நாளில் புனித நீர் நிலைகளில் நீராடினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மக பெருவிழா பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. மாசி மகத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டு கழித்தால் 16 பேறுகள் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம். நவராத்திரியோ பெண்கள் உபவாசம் இருந்து அம்பிகையை வழிபட்டு பலன் பெறும் விரதமாகும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறார். அவரோடு பகை கிரகமான சூரியனும் உடன் இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 2இல் இருக்கும் ராகுவால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் மனக்குழப்பம் அதிகரிக்கும். திடீரென குணங்களில் மாற்றம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்களில் தடுமாற்றம் வரலாம். எதிர்மறை சிந்தனைகள் உருவாகும். சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகளோடு குலதெய்வம், இஷ்ட தெய்வம் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் சப்தமாதிபதி சூரியனுடன் இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. வாழ்க்கை துணையோடு பிரச்சனை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வருமானம் பல வழிகளிலும் செலவாகும். குடும்ப சுமை கூடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாறலாம். அனுபவஸ்தரர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நன்மை தரும். அதனால் அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள இயலும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம். ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் விளங்குவார். அவர் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரமாகும். புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும். புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்பும் உண்டு. வழக்குகள் சாதகமாக அமையும். வருமான பற்றாக்குறை அகலும். நினைத்த நேரத்தை நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேரும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பார்கள். மாசி 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பஞ்சமாதிபதியாகவும் அல்லவா புதன் விளங்குகிறார். எனவே நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் நேரம் இது. பிள்ளைகள் வழியில் பெருமைக்குரிய தகவல்கள் வந்து சேரும். அவர்கள் தானாகவே சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு மனக்கவலை தரும் விதம் நடந்து கொள்வர். பூர்வீக சொத்துக்களை விற்பதில் சில பிரச்சனைகள் வரலாம். எதையும் எளிதில் செய்ய இயலாது. பெரும் போராட்டம் நடத்தியே செய்ய இயலும். பொது வாழ்வில் உங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும்.
வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு நினைத்த இலக்கை அடைய முடியும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் இவர்கள் பரிவர்த்தனை யோகம் அபூர்வமான யோகமாகும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உருவாகும். பெற்றோரின் ஆதரவு பெருமை தரும். கற்ற கல்வியில் கேட்ட வேலை கிடைக்கும். சம்பள குறைவின் காரணமாக வேலையில் இருந்து விலகியவர்களுக்கு புதிய உத்தியோகம் அமையும். நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். கிரகநிலை ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில், சுக்கிரன் ராகு சுகஸ்தானத்தில், குரு பஞ்சமபூர்வ ஸ்தானத்தில், செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில், கேது அயனசனய போகஸ்தானத்தில், சூரியன் புதன் என கிரகநிலைகள் உள்ளன. உங்களின் கிரக மாற்றத்தை பார்க்கலாம். 5/2/2025 அன்று அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுகிறார். 11/2/2025 அன்று சுகஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். 12/2/2025 அன்று அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து சூரியன் ராசிக்கு மாறுகிறார். 21/2/2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 26/2/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து புதன் அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் இலகிய மனம் படித்தவர்கள், பொறுமையும் நிதானமும் உடையவர்கள். இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கலாம். உடல் ஆரோக்கியம் ஏற்படும். எதிர்பாலினத்தாரால் லாபம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும். பணவரத்து கூடும். வீண் அலைச்சல், திடீர் கோபம் உண்டாகலாம். சுகஸ்தானத்தில் இருக்கும் கிரக சேர்க்கை காரிய வெற்றி தரும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை நல்லபடியாக முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியிருக்கும். வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும். குடும்பாதிபதி குரு சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவேளை குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். நண்பர்களால் தொந்தரவுகள் ஏற்படலாம். பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகலாம். காரிய வெற்றி, பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். சக கலைஞர்கள் மூலம் நன்மை ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள். நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பணவரத்து அதிகரிக்கும். தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள். மாணவர்களுக்கு சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீர்கள். பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகம். அவிட்டம் 3, 4 பாதங்கள். இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். உறவினர்களிடமும் பழகுவதில் கவனம் தேவை. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். முழு கவனத்துடன் செய்யும் காரியம் வெற்றியாகும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவுடன் முன்னேற்றம் காண்பீர்கள். மன அமைதி, குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள். இந்த மாதம் வாக்கு வன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிரிகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை வெண்ணெய் சாற்றி வழிபட மனோதைரியம் கூடும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும்.
அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன், வெள்ளி. கும்பராசி அன்பர்களே, நீங்கள் ஆஞ்சநேயரை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம். ராம தூதனாக விளங்கிய ஆஞ்சநேயருக்கு நாம் வெற்றிலை மாலை அணிவித்தால் திருமணத்தடை விலகும். வரன்கள் வாயில் தேடி வந்தும் முடிவடைவதில் இருந்த இடையூறுகள் அகன்று இதயம் மகிழும் விதத்தில் இல்லற வாழ்க்கை அமையும். வடைமாலை சாத்தி வழிபட்டால் எதிரிகளின் தொல்லை அகலும். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வெண்ணெய் சாத்தி வழிபட்டால் குழந்தை பேறு உண்டாகும். துளசி மாலை அணிவித்தால் நோய் நொடிகள் அகலும். அனுமனின் சந்நிதியை வலம் வந்தால் மறைமுக போட்டிகள் அகன்று மன நிறைவான வாழ்க்கை அமையும். கும்பராசி அன்பர்களே, இதில் உங்களுக்கு தேவையான பரிகாரத்தை செய்து வாழ்க்கையில் வளம் பெறுங்கள்.